கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை பயப்படாதே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்துல பலவிதமான பயங்கள்னால ஜனங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாய் கடைசி காலங்களில் உண்டாகிற ஆபத்துகள், உலகமெங்கும் ஆபத்துகள். நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும்போது நம்ம ஒவ்வொரு செய்திகளை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு பயமாக இருக்கிறது. நேற்றைய தினம் பாருங்க, நம்ம பார்க்குறோம், ஒரு ரயில்வே கிராசிங் கடலூர் மாவட்டத்தில் ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. திடீரென்று ஒரு ஆபத்து வந்தது. பிள்ளைங்க மரித்து போனார்கள். ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு. பாருங்க, நம்மளை சுற்றி ஒருவேளை மனிதனுடைய தவறாக இருக்கலாம், ஆனால் நம்மளை சுற்றி என்னென்னு செஞ்சுட்டு இருக்குது, ஒரு பெரிய ஆபத்து நம்மளை நெருங்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களை குறித்து பெற்றோர்களுக்கு பயப்பட்டு கொண்டிருக்காங்க. என் பிள்ளைக்கு ஏதாவது ஆகுமா, இல்லை என் கணவனுக்கு ஏதாவது ஆகுமா, மனைவிக்கு ஆயிருமா, இல்லை என் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, நான் செய்கிற ஊழியத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பயம் மனிதனை ஒவ்வொரு நாளும் கவ்வி பிடித்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடைசி காலம் பயம் பெறுகிற காலம்தான். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க பயப்பட வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. யாருக்கு பயப்பட வேண்டும்? வானத்தையும் பூமியையும் படைத்து உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க பயப்படணும். உலக மனிதர்களுக்கோ உலகத்தின் அதிகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அல்ல. ஆனா அதற்கெல்லாம் பயப்படுறாங்க, சாத்தானு கூட பயப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, யாருக்குப்பா நீ பயப்படணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படும் போது உலகத்துல நீங்கள் பயம் இல்லாமல் வாழ முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை விசுவாசிங்க, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. உங்க பயங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். அன்றைக்கு சிமினா சபை பயந்தாங்க. அந்த பயந்த சபையை பார்த்து சொன்னாரு, அப்பா நீ பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.